வியாழக்கிழமை நைட்டு நாளைக்கு கடைசி வெள்ளி, அப்புறம் நாளான்னைக்கு மாசப்பிறப்பு. ஸோ நம்ம விளக்கு தேய்ச்சிடலாம். இனிமேல் தீபாவளிக்கு சண்டே நைட்டு தான் தேய்க்க போகிறேன். அதனால் விளக்கு எடுத்து வச்சுட்டேன். மாவெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு விளக்கு தேய்ச்சிட்டு பாத்திரம் கழுவணும். நான் சரவணா ஸ்டோர்ஸ் போனதுனால கொஞ்சம் வேலை பெண்டிங் இருந்து வச்சுட்டு தான் போனேன். பாத்திரம் கழுவணும். மழை மத்தியானத்துலேருந்து திருநெல்வேலியில் சரியான மழை. வெளியில் சத்தம் கேட்கல, ஆனால் ஃபுல்லாக கார்டனில் பார்த்திங்கன்னா சைட்லலாம் தண்ணி கெட்டி நின்றுச்சு. பூவெல்லாம் ஃபுல்லாக அந்த நந்தியா வெட்டெல்லாம் உதிர்ந்து மணி பிளான்ட் கூட கட்டி வச்சிருந்ததெல்லாம் கீழே விழுந்துருச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், இன்றைக்கி 2 நாள் மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அப்புறமா பார்த்துக்கலான்னு நான் விட்டுட்டேன். ரசத்துக்கு வச்ச பருப்பு பேலன்ஸ் இருந்தது. சரி, அதை கிச்சடி மாதிரி பண்ணிடலான்னு தக்காளி வெங்காயம் மட்டும் நறுக்கி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு வதக்கிட்டு வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து வதக்க போகிறேன். குட்டி குட்டியாக வெங்காயத்தை வதக்கிறத விட இந்த மாதிரி கிச்சடிக்கு நீள வாக்கினா வதக்குனிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நறுக்கி வதக்குங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 5 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதனால் அந்த தக்காளி தொக்கு மாதிரி இருக்கும். இதுக்கு நான் மஞ்சப்பொடி எதுவும் போடல, வெறும் உப்பு மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம பருப்புக்கு மஞ்சப்பொடி போட்டிருந்தோம் இல்லையா, அதனால் வெறும் உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு தக்காளி வேகட்டும்னு விட்டுட்டேன். அந்த கேப்பில் தேங்காய் திருவி வச்சாச்சு. சாம்பாரோ கிச்சடியோ இருந்தால் தேங்காய் சட்னி இல்லாமல் இறங்காது. ஸோ கொஞ்சமாக மட்டும் தேங்காய் திருவி சட்னி அரைச்சி வச்சுக்கிட்டேன். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்பு எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு கொதிக்க விட்டுடலாம். இதில் சாம்பார் பொடியோ வத்தல் பொடியோ எதுவும் சேர்க்காதீங்க. ஏன்னா பருப்பு சேர்த்து தக்காளி வெங்காயம் போட்டிருக்கிறதுனால நம்ம சாம்பார் பொடியோ வத்தல் பொடியோ சேர்த்திங்கன்னா அது சாம்பார் டேஸ்ட் ஆகிடும். வெறும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டால் தான் அது கிச்சடி மாதிரி இருக்கும். நான் எதுவும் கடலை மாவெல்லாம் கரைச்சி ஊற்றலை, அப்படியே கொதிக்க வச்சுட்டு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். சட்னி அரைச்சி அதுக்கும் தாளித்து ஊற்றியாச்சு. ஒரு 7:15க்கெலாம் சாப்பிட்டேன். எப்போவுமே நீங்கள் நைட்டு ஒரு 7 மணிக்கு 7:30க்குள்ளே சாப்பிட்டீங்க அப்படின்னாலே அதுலேயே கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. நீங்கள் மறுநாள் 10 மணிக்கு தான் மேலே தான் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னாலும் நார்மலாகவே. அதனால் உங்களுக்கு அது ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஃபாஸ்டிங் மாதிரி உங்களுக்கு ஆகிடும். ஒருவேளை நடுவில் உங்களுக்கு பசிச்சதுன்னா ஒரு வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கலாம். தோசை ஊற்றி டின்னர் முடிச்சாச்சு. பாய்.